கர்த்தரின் விடுதலை விருத்தும் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து அதுல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபித்து தியானித்து முடிப்போம். நானே யோவான் 6:51 யோவான் 6:51 நானே உலகத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குரிய வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்க நிறைய கருத்துக்களை ஆண்டவர் பதித்து வைத்திருக்கிறார். இதுல ஒண்ணு என்னன்னா, நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, நான் ஜீவன் பெற வேண்டும் ஆண்டவரே. அப்ப இப்ப என்ன செய்யறோம்? உயிர் இல்லையா? ஜீவன் தான் உயிர். நான் நம்ம கேட்கணும், ஜெபிக்கணும். சில பேர் நினைக்கலாம், நம்ம ஆவி ஆத்மா செத்து போன நிலைமையில இருக்கு. இது நான் நேற்று சொன்னேன், இந்த 12 hours பிரேயருக்கு நம்ம போயிருந்தோம் சிதம்பரத்துல. அப்ப ஒரு 5 காரியத்துக்காக அனைத்து திருச்சபைகளும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சொன்னாங்க என்னன்னா, நீதி செத்து போய் கிடக்குது, அரசு அமைப்பு, அதாவது ஆட்சித்துறை செத்து போய் கிடக்குது, அரசியல் இன்றைக்கு செத்து போய் கிடக்குது, இன்னைக்கு துறை இன்னைக்கு செத்து போய் கிடக்குது. அடுத்தது மனிதர்களுக்கு யாவரும் செத்து போய் கிடக்கணும். நம்ம என்னன்னா, ஆவி ஆத்துமால செத்து போய் கிடக்கணும். இருக்கிறார் திணிக்காம இல்ல, நாம திருடுகிற எப்படியாவது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், எப்படியாவது சேர்த்து. இந்த ஒரு நியூஸ்ல பார்த்தேன், ஜட்ஜி வீட்டுல கோடி கோடியான பணம் இல்லையா, ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் கட்டி வச்சுக்கிறார். இந்த இல்ல அந்த அவருடைய பதவி, அந்த நீதிபதி பதவி மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்றத கரெக்டா தெரியுது. தினத்தந்தி பேப்பர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன். தேசாய் என்ற ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அந்த நிர்வாகத்தினுடைய ஆட்சித்துறையில அவர் தலைவராக இருந்தார். எல்லா காலேஜுக்கும் அவர் தான் பர்மிஷன் கொடுப்பார். மெடிக்கல் காலேஜுக்கு அவர் தான் பர்மிஷன் கொடுக்கணும். இந்த இந்த மெடிக்கல் காலேஜ் கொடுத்து அந்த பேசுவாங்க, நீங்க அனுமதி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டான். இவன் இந்த விவசாய வீட்டுல மட்டும் அந்த எத்தனையோ கோடி, ஆயிரக்கணக்கான கோடி மூட்டை எடுத்தாங்களாம். இப்ப அதுல நகை எடுத்தாங்க. அரசு துறை, ஆட்சித்துறை சரி, ஆத்துமால செத்து போய் கிடக்கு. அவங்க ஜெபிக்கணும். அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் ஜீவன் இல்லாமல் அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உலகத்துக்கு என்ன சொல்றாரு? புசிக்கிறவன் அப்பம் புசிக்கிறவன் எந்தெந்தைக்கும் பிழைப்பான். கொடுக்கும் அப்பம் ஜீவனுக்காக கொடுக்கிறார்.
சிலுவையில பிக்க கொடுக்குறேன். என் மாமிசத்தினால அந்த பிச்சு நீ சாப்பிடு. நீ இந்த மாமிசமாகிய அந்த அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம புசித்து ஆவில ஆத்துமால உயிர் அடைகிறோமா? இன்னைக்கு எத்தனை பேர் அதை நெக்லெக்ட் பண்றோம், அதை ரிஜெக்ட் பண்றோம். அதனால இன்னைக்கு புசிக்கிற கிறிஸ்தவர்கள் ஜீவன் பெறும்படியாக அதனால்தான் சொல்றாரு, இங்க 53 சொல்றாரு, மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் என்ன இருந்தால், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் திருமணம் இல்லாம எடுக்காமல் இருந்தால் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஆத்மா சென்று போச்சு. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பொய் சொல்லி சர்டிபிகேட் வாங்கிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் பொய்யான காரியத்தை சொல்லி இன்னைக்கு நிறைய காரியம் செய்யறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம அந்த மாதிரி செய்யாம ஜீவன் பெறும்படியாக நம்ம செபிக்கணும். இன்னைக்கு உண்மையிலே நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே என் ஆவி ஆத்மா உயிர் அடையணும் ஆண்டவரே. இன்னைக்கு வாட்ஸ்அப் செய்தியா இன்னைக்கு அந்த அனுப்பிச்சுட்டு இருந்தேன். அந்த வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் கேட்க போறீங்கன்னு தெரியாது எனக்கு. காலையில ஒரு ஆண்டவர் வந்து ஆசைப்படுறாங்க. என்னது 22:15 22 அதிகாரம் 15 வசனம். அப்போ நான் பாடுபடும் இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். ஏன்னாவா ஆசையா இருந்தாராம். ஏன் பஸ்காவை புசிக்க இன்னைக்கு ஆசைப்படுறாருயா. இன்னைக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணி ஆசைப்பட்டு போட்டுருக்கிறாரு, எல்லாம் உட்கார்ந்து புசிக்கலான்ட்டு. இன்னைக்கு அவருடைய ஆசையை புரிந்துமா? அவருடைய ஆசையை நிறைவேற நாம் ஆசைப்படுகிறோமா? புசிக்கணும் பரலோகத்துல, அந்தரே நான் வருவதற்கு தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா? அதனால இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டு என்னுடைய மனசை உழுக்கியது. என் ஜீவன் ஜப வீரம் என்று. ஏக்கம் விருப்பம் ஏக்கம் என்ன? ஐயோ, ஒரு முழுமைக்காக இருக்கிறேன். சாமர்த்தியம் காத்து கிடக்கிறார். சாப்பிட்டு பாடு சொல்றாரு. ஜபவி நம்ம ஆசைப்படணும். ஒரு ஜெபிக்கிற வீரனாய் ஆண்டவரிடம் ஆசை ஏக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வீரனாய் என்னை மாற்றுன்னு சொல்லி நீ நானும் ஆசைப்பட்டாதான் அது நடக்கும். அப்ப நம்ம வீட்டில் ஆசைப்படணும். இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய மாமிசத்தை ரத்தத்தின் புசிக்கணும். அதை வாஞ்சியோட புசிக்கணும். அதை விருப்பமா புசிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொல்லி சொல்லி இன்னைக்கு ஆலசாலத்துக்கு திருவிருந்தனை கலந்து கொண்டு கிடையாது. அன்பாலே அபாத்திரமாய் புசிக்காதபடிக்கு அதை நம்ம ஜாக்கிரதையாய் புசிக்க ஆண்டவரே இது உன் மாமிசம். எல்லாமே கற்பனை தான்யா. இன்னைக்கு இதை கற்பனை நினைச்சுக்கொண்டாரு. இது என்னுடைய மாமிசம் சொல்றது அப்ப கிடையாது. நான் உலகம் பிக்கப் பண்ணும்போது சடல அடிச்சு பிச்சான மாமிசம் நினைச்சுக்கோ, நினைச்சுக்கோ.
சின்ன இந்த எனக்காக நீ பிச்சு எடுத்தாங்க உன் சதைய, அதுக்காக நானு இந்த இந்த மாமிசமா நினைச்சுக்கிறேன். எனக்காக சிந்தனைய ரத்தம், அதை நான் இந்த திராட்சை ரசத்தை ரத்தமா நினைக்கிறேன் ஆண்டவரே. இதை நான் பருவம் ஆவி ஆத்தம் உயிர் அடையிட்ட ஆண்டவரே. அதை நீ ஆசைப்படும் போது எல்லாமே நடக்கையா. இமேஜினேஷன்ல நீ ஆசைப்படுகின்ற, கனவு காணுன்ற, ஆசைப்படுறதுதான் தாயார் ஆசைப்படுறாங்க. என் பரலோகத்துல எல்லாரும் அதுல நம்பிக்கை இருக்குது. அப்படி என் ஆசைப்படுறாங்க அந்த தாய். மத்தவங்க எரிச்சல் பண்ணான் அவங்க. ஆசைப்படி என்ன எரிச்சல் ஆசைப்படு, ஆசைப்படாத நிறைவேற்றுவார். இன்னைக்கு எனக்கு ஜீவன் புசிக்கும் போது ஆவி ஆத்மா சரீரம் ஜீவன் புசிக்கிற புசிக்காம ஞாபகம் வருது. அந்த புலியை சாவடிச்சான். ராஜாவே மகிழ்ச்சி, பரவாயில்ல நம்ம வீட்டை சாப்பிட்டுட்டாரு. பேசிட்டு வராங்க, நான் உனக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யணும் கேளு, எதை வேணாலும் கேளு அப்படின்றார். அவன் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், ராஜா ஒரு நாளைக்கு என் வீட்டுல சாப்பாடு விரும்பி சாப்பிடான் அப்படின்னு. அவ்வளவுதான். சரி ரைட், அடுத்த மாசம் நானு இத்தனை தேதி வரேன்னு சொல்லிட்டு கமிட் பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்து எல்லாத்தையும் சொன்னார் அரண்மனையில இருக்கிற மந்திரிக்கலாம். சரி, அவங்க எல்லாம் வந்து முன்னோட்டம் பார்த்தாங்க. வேற ஒரு போறதுக்கு ரோடு இல்ல. அவன் குண்டு மூலியமா ஒரு பள்ளத்தாக்குல ரெண்டு மாதிரி இருக்கிறான் ரோடு இல்ல. ரோடு போடலாம் அப்படின்னு ரோட போட்டான். ஃபுல்லா ராஜா பல்லக்குல வராங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்க, பயங்கரமான 1000 பேர் புடை சூழ. அவங்க எல்லாம் வரணும், வண்டிலாம் வரணும். என்ன எப்படி சொல்லணும், என்ன இந்த புருஷ வீட்டுல எப்படி ராஜா நோய்க்கு வருவாரு, இவன் வீட்டு எல்லாரும் கட்டுறான் அப்படின்னா இப்ப இவனுக்கு வேற இவன் இப்படியேதான் இருந்தான். ராஜா ஓம்பதம் சாப்பிட்டா அதிக அடுத்த நாட்டுக்காக அடுத்த நாட்டுக்காக ராஜாலாம் இவனுக்கு பாதி ராஜ்யத்துக்கு ராஜாவாக அப்படின்னா உத்தியோகம் பெரிய ராஜாவா மந்திரம் மாதிரி ஆமா. ஒரு வேடன் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றுறதுனால உனக்கு என்னப்பா ஆசை, நான் நிறைவேறேன். ஒரே ஒரு ஆசை, சாப்பிடுயா, என் வீட்டுல வந்து சாப்பிடுன்னு. ஆனா ராஜா செஞ்சா வீட்டுல சாப்பிடுறதுக்கு உயிர்த்தல் அப்படின்னா. இன்னைக்கு அதே மாதிரி நீ நானும் ராஜாவே ராஜாவே ஏசப்பா எனக்கு ஆசையா இருக்குது, நீ எனக்கு சாப்பிட ஆசைப்பட்டாலும் அவன் தகுதி சொல்றாரு. படிப்படியா அந்த ராஜாக்கு ஈக்குவலா நீ உட்கார்ந்து சாப்பிடுறது உனக்கு பரிசுத்தத்தை தருவாரு, உனக்கு தகுந்த அந்தஸ்து எனக்கும் தருவார். அந்த விசுவாசம் எனக்கு உண்மையிலே அந்த கதையை கேட்டு நான் எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அந்த உன் கூட நானும் சாப்பிடணுன்றவரே, உன் பந்தில நானும் கலந்து கொள்ளணும், உன் கையால நீ பரிமாறுவ சாப்பிடணுன்ற ஆசைப்படு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு செய்தி காலையில யாக்கோபு யோவானுடைய அம்மா அவங்க விரும்பினாங்க. அந்த யாக்கோபு அந்த தகுதி பெற்றார்கள். இன்னைக்கு நீங்க ஆசைப்படணும். அவர் சொல்றாரு, இன்னைக்கு அவரு கூட சாப்பிடுறதுக்கு நான் ஆசைப்பட்டோம்னா ஆசைப்படணும். நிமிஷத்து ரத்தத்தையும் இன்றைக்கு நாம இருக்கிற இக்காலத்துல இந்த பூமியில வசிக்கும் போது அதை கற்பனையில ஆண்டு சரீரம் உங்களுடைய ரத்தம் என்று சொல்லி புசித்து உன்னுடைய ஆவில என்னுடைய ஆவில உன்னுடைய ஆத்மால என்னுடைய ஆத்மால நம்ம எல்லாருடைய ஆத்மாவை உயிர்வதாக என் ஆவி ஆத்மா செத்து போன நிலைமையில இருக்கு. எங்க தேசத்துல ஜட்ஜ்மெண்ட் ஆவி ஆத்மா செத்து போன நிலைமையில இருக்கு.
தேசத்துல அரசியல் ஆட்சியாளர்கள் ஆண்டவரே அவர்களுடைய நிலைமை செத்து போய் செத்து போய் மக்களும் அறியாதபடிக்கு செத்து போய் நாங்கள் எல்லாம் ரத்தத்தை நாங்கள் புசித்தா நாங்கள் ஜீவன் பெறுவது இல்லை என்று சொல்லி புசித்தால் ஜீவன் என்று சொல்லி நாங்கள் ஜீவன் இல்லாதவர்களாய் உயிரில்லாதவர்களாய் இல்லாதபடிக்கு நாங்கள் உயிரில்லாதவர்களாய் இருக்கிற முதலமைச்சர் தகப்பனே இன்னும் ஆபீசர் ஆண்டவர் கான்ஸ்டபிள் தேசமாய் மாறட்டும். இன்னைக்கு அறியாதபடிக்கு சொல்ல போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you.